300 கொடுத்துருக்காங்க. ஜார்ஜெட் மெட்டீரியல் பைப்பிங் தான். ஹலோ ஆல், வணக்கம். வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. இன்றைக்கி என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கி எடுத்தது தான். தேய்பிரை அஷ்டமி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தேய்பிரை வளர்பிரை எல்லாமே நம்ம வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது வாராகி அம்மனுக்கு நம்ம பூஜை பண்ணுறோம், பஞ்சமி வழிபாடு பண்ணுறோம் இல்லையா? அது வந்துட்டு வளர்பிறை, அதாவது பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த 5வது நாள் வந்துட்டு வளர்பிறை, தேய்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் நிலவு தேயுது இல்லையா, அதனால் வந்துட்டு தேய்பிறை பஞ்சமி. அதே மாதிரி தான் பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய 8வது நாள், 5வது நாள் வந்துட்டு பஞ்சமி, 8வது நாள் வந்துட்டு அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பௌர்ணமி முடிஞ்சு வர்றது தேய்பிறை பஞ்சமி, தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அமாவாசை முடிஞ்சு இன்றைக்கி அமாவாசை அப்படின்னா அடுத்த நாள் கணக்கில் இருந்து 5th டே வரக்கூடியது வளர்பிறை பஞ்சமி, அது 8th டே வரக்கூடியது வளர்பிறை அஷ்டமி. இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான். இன்னும் போக நமக்கு தெரியல அப்படின்னா நமக்கு கேலண்டர்லேயே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, எல்லாமே நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெள்ளிக்கிழமைன்றதால மொத்தமாக நல்ல நாள், மகாலட்சுமி உகந்த நாள், அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்துட்டு தேய்பிறை அஷ்டமி வந்துருச்சுன்றதால மொத்தமாக நான் வந்துட்டு பூஜை பண்ணிட்டேன். மாடத்துக்கிட்ட வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக கோலம், தாமரை கோலம் மட்டும் போட்டுட்டு இலைங்களுக்கு லக்ஷ்மி தாயாருக்கு மேலே வந்துட்டு ஃபுல்லாக நான் பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஐஸ்வர்யேஸ்வரி வழிபாடு பண்ண போகிறேன். மகாலட்சுமி பூஜை எப்போ பண்ணுறது நல்லதுன்னு கேட்டிங்க, எப்போ பண்ணால் நல்லதுன்னு கேட்டிருந்தீங்க. ஈவினிங் போல் ஒரு 6 o'clock மேலே பண்ணுறது ரொம்ப நல்லது தான். பட் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்ரஹோரை வரும் இல்லையா, வெள்ளிக்கிழமையில் ஈவினிங்கில் வரும், 8 to 9 நைட்டில் வரும். அந்த நேரத்தில் நான் வந்துட்டு வழிபாடு பண்ணுவேன். உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை வச்சு மகாலட்சுமி அம்மனுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு நீங்கள் வாரம் பண்ணுங்கள். கொஞ்சம் மெனக்கெடுத்து ஒரு 1/2 hour தான் இருக்க போகுது, ஒரு 1/2 hour தான் ஆகும். ஒன்றுமே இல்லை, 108 போற்றிகள் சொல்லலாம், இல்லாட்டி கனகதர ஸ்தோத்திரம் வந்துட்டு படிக்கலாம். இது 2மே பண்ணாலே போதும். நான் என்னுடைய வசதிக்கு ஏற்ப நான் வந்துட்டு பண்ணுவேங்க. சும்மா சிம்பிளாக நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 11 காயின் வச்சுருப்பேன். எனக்கு டைம் இருந்துச்சு, அன்றைக்கி எந்த ஸ்பெஷலும் இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு டைரெக்டாக 108 போற்றிகள் சொல்லி நல்லா உங்களுக்கு வந்துட்டு பூஜை பண்ணுவேன். இல்லை எனக்கு மற்ற பூஜைலாம் இருக்குது, இல்லை வேலைகள் ஏதாவது இருக்குது, இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக 11 காயின் வச்சு நான் வந்துட்டு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே போற்றி இதை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு பூஜையை முடிச்சிருவேன். உங்களால் என்ன முடியுமோ பால் பழம் என்ன வேணால் வைக்கலாம், இல்லை வெத்தலை பாக்கு இது மாதிரி கூட நம்ம வச்சு வழிபாடு பண்ணலாம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், உங்களால் என்ன முடியுதோ அதுதான் சாமி ஏற்றுக்குவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னா சாமி வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உன்னை கேட்கவே இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிகிறது, உங்கள் டைம் வந்துட்டு எப்படி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி அந்த பூஜையவே, அந்த சிம்பிளான பூஜையவே ரொம்ப மனசுக்கு நிறைவாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நான் பண்ணுறத பார்த்துட்டு, இல்லை மற்றவங்க சேனலில் பண்ணுறத பார்த்துட்டு, யாருன்னா பெருசாக இதெல்லாம் வாங்கி பண்ணுறதை பார்த்து எனக்கும் பண்ணணும் ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம், சந்தோஷம்தான். பட் முடியலை, பட் எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்கு வந்துட்டு அது மாதிரி பண்ணணும், என்னால் முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்குமே நீங்கள் நடக்க வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ எதுவுமே யாரை பார்த்து எதுவுமே ஏங்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏங்கவே செய்யாதீங்க. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்தது, அதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணாலே போதும். நான் வந்துட்டு துளசி பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள பூஜை ரூமில் விளக்கெலாம் ஏற்றிட்டு அங்கே வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே மகாலட்சுமி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மகாலட்சுமி பூஜை வந்துட்டு அந்த 8 to 9 அந்த சுக்ரஹோரை டைமில் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த படத்தை இங்கே கொண்டு வந்து வச்சேன். சரி இங்கே வந்து முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யேஸ்வர் படம் அந்த ஃப்ரேம் வந்துட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு, அவருக்கு மாம்பழம் மட்டும்தான் என்னால் அன்றைக்கி வைக்க முடிஞ்சது. கொஞ்சம் வெள்ளிக்கிழமை வெளிலன்னு சொல்லிட்டு மாம்பழம் மட்டும் வச்சுட்டு தண்ணி மாற்றிட்டு விளக்கெலாம் ஏற்றிட்டு நான் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓம் ஸ்ரீ ஐஸ்வர்யேஸ்வராய நமஹ. 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 மகாலட்சுமி தாயாருக்கு 11 நாணயங்கள் கொண்டு நான் வந்துட்டு பூஜை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே 108 காயின் வச்சு நான் வந்துட்டு அவருக்கு வழிபாடு பண்ணிட்டேன்.
ஐஸ்வர்யேஸ்வரர் படம் நம்மக்கிட்ட இருக்குது. வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லா சாமிக்கும் பூஜை பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணாம். உங்களுக்கு ஒரு சாமி பிடிக்கும் இல்லையா, எனக்கு இவர் தான் பிடிக்கும் அப்படின்னா அவருக்காவது உண்மையாக இருங்க. அவரை வந்துட்டு முழுசாக நம்புங்க. அவர் காலை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அவரையுமே ரொம்ப டவுட்டடாக நம்பிக்கையே இல்லாத அவர்கிட்ட போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே வந்துட்டு நடக்கிறது கொஞ்சம் தாமதமாகும். எந்த சாமியை கும்பிட்றீங்களோ, எந்த சாமி மேலே உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கோ அந்த சாமியை ரொம்ப முழுசாக நம்புங்க. கண்டிப்பாக நடக்கும். ஹாய், எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மெயினாக பாப்பாவுக்கு தான் நாங்கள் வாங்க போனோம். டி நகரில் வந்துட்டு ஜெயச்சந்திரன் போயிருந்தோம். பாப்பாவுக்கு வாங்கலான்னு தான் போனோம். அது எப்படி பாப்பாவுக்கு மட்டும் வாங்கி தருவோம், எங்களுக்கும் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு கிருஷோக்கு அப்புறம் அவருக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துருந்தாச்சு. கம்ஃபர்டபுளாக நமக்கு நைட்டி தான் எப்பவுமே. இல்லை நைட்டி வந்துட்டு அது என்ன ட்ரெஸ்ஸுமே என்ன விலை கொடுத்து நம்ம வாங்கி அந்த நைட்டியோட கம்பேர் பண்ணாலும் பட் அந்த நைட்டி போடுற அந்த கம்ஃபர்டபுள் வந்து நமக்கு வராது இல்லையா அந்த ட்ரெஸ்ஸுமே. ஸோ நைட்டி தான் வாங்கியிருந்தேன். நைட்டியுமே ஓரளவுக்கு கொஞ்சம் மாடர்னாகவும் கொஞ்சம் டிசைனாகவும் போடலாம் அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தேன். அதாவது ஃப்ரீயாகவும் நைட்டி மாதிரி ஃப்ரீயாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் நைட்டி மாதிரி தெரியவும் கூடாது அப்படின்ற மாதிரி நான் வாங்கியிருந்தேன். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாப்பாவுக்கு வாங்கின ட்ரெஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஜெயச்சந்திரன் வந்துட்டு நான் நம்ம சப்ஸ்கிரைப் போடுறதுக்குள்ள பார்த்துருந்தேன். அவங்க பேர் வித்யாவோ ஏதோ பேர், அவங்க பேர் வித்யா நினைக்கிறேன். அவங்கள பார்த்துருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்கள பார்த்து. எனக்கு அதாவது என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பேசினாலும் எனக்கு பேச்சு வராது. அதுதான் மெயின் ரீசனே. அப்படின்னு மாதிரி தலையை மட்டும் தான் ஆட்டுவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் அம்மாகிட்ட சொல்லுவேன், நான் பேசலையோ நான் பேசியிருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அவங்க நோண்டிகிட்டே இருப்பேன் அப்படியா அப்படின்ற மாதிரி. ஸோ நான் அவங்ககிட்ட நல்லா தான் பேசினேன். அதுக்கப்புறம் அவங்களுமே வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஏதாவது பண்ணணும் வாழ்க்கையில், ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு அப்படியே முன்னுக்கு வந்துடணும். அதுதான் வந்துட்டு எல்லாருடைய பெரிய ஆசையாக இருக்கும். நம்ம எதுவுமே போடாமல் எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் நான் வந்துடுவேன் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வாய் வார்த்தையும் சொல்லிட்டே இருந்தா அப்படின்னா நடக்காது இல்லையா. ஏதாவது பண்ணணும், ஏதாவது எஃபர்ட் போடணும், போட்டால் தான் ஏதாவது கிடைக்கும், நல்லது கெட்டு ஏதாவது வந்து சேரும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க அதை சொல்லும்போது. அதாவது எப்படின்னா ஒரு வார்த்தை நீயா அப்படின்னு யாரும் கேட்காத மாதிரி நீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி வாழணும். அதுதான் வந்துட்டு ஒரு எல்லா ஹோமஸ். அதாவது எப்படின்னா நீயா அப்படின்னு யாரும் கேட்டுறக்கூடாது, நீங்களா அப்படின்னு கேட்கணும். அதுதான் வந்துட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கான ஒரு அறிகுறி. ஸோ நான் ட்ரெஸ்ஸு காட்டுறேன், வளவலன்னு பேசிட்டே இருப்பேன். ட்ரெஸ் என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக என்னுடைய விஷஸ்ல இருந்த அந்த சீட்டா பிரிண்டட் நைட் வேர் வந்துட்டு வாங்கணும்னு ஆசை. இல்லை அது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தேன். பட் நான் எதிர்பார்த்த ரேட்டோட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதான் அது வாங்கியாச்சு. நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த நைட்டி தான். இது ஆக்சுவலாக இது வந்துட்டு மீஷோவில் பார்த்துருந்தேன். மீஷோவில் பார்த்து விஷலிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன் இது வாங்கணும் எனக்காவது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சரி எனக்கு என்னென்னா மீஷோவில் ட்ரெஸ் வாங்கினா நல்லா தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரிங்க் ஆகிற மாதிரி ஆகிடுதா. அது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு மனசு கஷ்டமாக, அது இவ்வளோ பைசா போட்டு வாங்கி இது மாதிரி ஆகிடுது அப்படின்ற மாதிரி. சரி நேரில் பார்ப்போம், மீஷோவில் இருக்கிற ரேட்டை விட இங்கே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்ம மீஷோவில் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அந்த சேம் ரேட் தான் வந்துச்சு, எல்லாமே சேமாக தான் வந்துச்சு. அதான் நான் இங்கேயே வாங்கிட்டேன். இங்கே நம்ம தொட்டு பார்த்து அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, ட்ரெஸ் மெட்டீரியல் எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கலாம் இல்லையா. அதனால நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இவ்வளோ பெரிய நைட்டி அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்துட்டு இந்த வந்துட்டு கஃப்தான் நைட்டி தான். இது நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. எனக்கு கலருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா கொஞ்சம் டார்க் கலர் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கங்கே பிரிண்டட்லாம் வச்சு நல்லா இருந்துச்சு. நடுவில் வந்துட்டு நமக்கு நாட் கொடுத்துட்றாங்க. இந்த நாட் நம்ம எடுக்கும்போது நமக்கு அந்த ஹிப் கிட்ட மட்டும் கொஞ்சம் அப்படியே பெண்டாகி அந்த ஷேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் நல்லா ஸ்டைலாக இருக்கும் இல்லையா. அதனால வந்து நான் எடுத்துருந்தேன். நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நைட்டிலாம் வந்து நம்ம டக் பிடிச்சி போடுறதை விட அப்படியே போடுறது தான் நமக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் இல்லையா. கலருமே இருந்துச்சு, அங்கே ஒரு 3-4 கலர் கிட்டே இருந்துச்சு. பட் எனக்கு இது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதுவும் எங்கள் ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணாங்க. மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு எங்கள் அம்மா என்னட்டு எங்கள் ஹஸ்பண்ட் 2 பேர் யாராவது சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த நைட்டி இதெல்லாம் வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் தான் சூஸ் பண்ணாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி நைட்டி, அது ரேட் வந்துட்டு 398. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குற ரேட் எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த நைட்டி, இது வந்துட்டு நைட்டி மாதிரி தான் இருக்கும், நைட்டி தான் அந்த மாதிரி. மேலே வந்துட்டு பிரிண்டட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். எனக்கு சைஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் லூஸாக போடுறது நல்லா இருக்கும் இல்லையா. அதனால நான் எதுவுமே டக்கில் எதுவுமே பிடிக்க போகிறதில்ல. நமக்கு அந்த ஃப்ளோர் லென்த்து நல்லா தான் இருக்கும், நைட்டில் அழகாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு மாதிரி இந்த மெரூன் கலரில், டார்க் மெரூன் கலரில் வந்துட்டு இருந்துச்சு. இங்கே மட்டும் செஸ்ட்டு கிட்ட மட்டும் நமக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நல்லா சிம்பிளாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கிளாத்லாம் நல்லா இருந்துங்க, கிளாத்லாம் நல்லா சூப்பர் குவாலிட்டி தான் சொல்லுவேன்.
அதுக்கப்புறம் இது வந்துட்டு என்னோட ஃபேவரட்னே சொல்லலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. 4 to 5 கலர்ஸ் இருந்துச்சு. அந்த எல்லா கலருமே அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. நான் வந்துட்டு ட்ரையலுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ ஒன்றே ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு அது எப்படி இருக்குது, போட கம்ஃபர்ட்டாக இருக்கா எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இது ஒன்றே ஒன்று தான் வாங்கிட்டு இருந்தேன். பட் A1 தான் சொல்லுவேன். செம்ம குவாலிட்டி, அந்த கிளாத் எல்லாமே A1 சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தா உங்களுக்கு நைட்டி மாதிரியே தெரியாது, பட் இது நைட்டி தான். நமக்கு வந்துட்டு அந்த குர்த்திலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, கீழே வந்துட்டு நல்லா ஒரு ஏலைன் மாதிரி ஃப்ரீயாக ஒரு அம்பர்லா கட் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்லீவ்லெஸ் இது, பட் நமக்கு இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜார்ஜெட் மெட்டீரியல் பைப்பிங்லாம் நமக்கு அட்டாச் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரேட் வந்துட்டு 400 ரேட்டு. ஃப்ரண்ட்டில் மட்டும் இங்கே பட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் லைட்டாக அந்த நைட்டி மாதிரி தெரியும், பட் மற்றபடி பேக்லாம் பார்க்கும்போது நமக்கு குர்த்தி இருக்கிற ஃபீல் தான். நாட்டும் கொடுத்துருக்காங்க பின்னாடி நம்ம ரோப் கட்டிக்கிறதுக்கு. நல்லா இருக்கா இது? சூப்பர். ஸோ இதுவுமே வாங்கியிருந்தேன். எல்லாமே 500 தான். ஸோ எல்லாமே இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த குவாலிட்டி இந்த ரேட் எல்லாமே அஃபோர்டபுள் ரேட் தான். அது ரெண்டு எடு. அதுக்கப்புறம் நான் சொன்னதையே என்னோட விஷ்லிஸ்ட்ல இருந்தது இதுதாங்க, இந்த சீட்டா பிரிண்டட் நைட் வேர் தான். இதுவுமே வாங்கியிருந்தேன். பேண்ட் நல்லா XXL வாங்கியிருந்தேன். XXL நமக்கு பத்தாது, XXL எடுத்துக்கலாம் நல்லா, ஏன்னா நைட் வேர் நல்லா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ நல்ல ப்ராடாக இருக்கும் பாருங்க, நல்ல ப்ராடு, நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. நான் போட்டு பார்த்தேன், நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. ரெண்டுமே வந்துட்டு செட்டு. இது 300 வரும் ரேட். இதில் போட்டிருக்காங்க 300 வரும். சாட்டின் மெட்டீரியல் பாப்பா 300 தான். சாட்டின் மெட்டீரியல் குவாலிட்டி இது எல்லாமே A1 தான். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷர்ட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டன் ஒர்க், இந்த ஃப்ரண்ட்டில் பட்டன் இருக்க மட்டும் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃப்ரீயாக தொலை இருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ இதுவுமே வாங்கியிருந்தேன். ஒரு 4 மட்டும்தான் எனக்கு வாங்கியிருந்தாங்க. இது எல்லாமே பசங்களுக்கு அப்புறம் அவருக்கு குட்டீஸ்க்கு தான் வாங்கியிருந்தது. பாப்பா எடு. இது வந்துட்டு பாப்பாவுக்கு வாங்குனது. இது பாப்பாவுக்கு வாங்குச்சு. அந்த இது எடுக்கலையா நைட் வேர், அதே மாதிரி பேண்ட் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க மேட்சா. ஸோ அதெல்லாம் இது மாதிரி அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் நிறைய இந்த டாப்பு, டிஷர்ட்ஸு, ட்ராக் பேண்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வெயிலுக்கு வீட்டில் போடுற மாதிரி தான் எடுத்தது. ஏன்னா ஸ்கூல் வந்துட்டு இன்னும் ரியோப்பன் ஆகலை. June 6 தான் வந்துட்டு ஸ்கூல் ரியோப்பன். அதுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம பேக்லாம் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு சும்மா வீட்டில் போட்ட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இதில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மளிகை சாமான், கொஞ்சம் எனக்கு வந்துட்டு இந்த கண்டிஷ்னர், சீரம் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். மேட்லாம் வந்துட்டு மாற்றிட்டே இருக்கணும்ல, நம்ம அந்த வாஷ் பேஷன் கிட்ட போடுறது, அந்த ரூம் வாசலில் போடுறது, இந்த பாத்ரூம் வாசலில் போடுறது, ஒரு 5 மேட் வந்துட்டு நம்ம எப்பவுமே எல்லா இடத்தையும் போட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் மேட் இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இந்த டிஷர்ட்டு நல்ல ஒரு ஐஸ்கிரீம் கலரில் நல்லா இருந்துச்சு. இது வந்துட்டு அவங்க அப்பா ஒரு ஷர்ட் வச்சுருக்காரு பிங்க் கலரில். ஸோ அதுக்கு மேட்சாக எங்கேயாவது போட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி 180 என்னவோ தான் இந்த டிஷர்ட் ரேட்டு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேட்சிங்காக போடுறதுக்கு ஸ்கின் கலரில் வந்துட்டு நல்ல ஒரு பட்டியாலா பேண்ட் மாதிரி, அதுக்கப்புறம் சேம் அந்த பிங்க் டிஷர்ட் மாதிரி இன்னொன்று இந்த மாதிரி கலரில், அதுக்கப்புறம் இதுக்கு இதே மாதிரி இன்னொரு கலரில். ஸோ வேறு ஒரு கலரில் ஒரே டிசைனில் டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பட்டியாலா பேண்ட்டு, இன்னும் கொஞ்சம் ட்ராக் பேண்ட்டு, இன்னர் வேறு இதெல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். போய் வாங்கிட்டு வந்தது ஒரு 2 days பிஃபோர் வந்துட்டு அம்மா எடுத்து போயிருந்தோம். அப்போ வாங்கிட்டு வந்தது. நாங்கள் முன்னாடி பழைய வீட்டில் இருக்கும்போது அடிக்கடிக்கு போவோம் கடைக்கு. ஒரு வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை போயிட்டு வந்துடும். போயிட்டு வந்து ஏதாவது சும்மா தான் போவோம், சும்மா கடைக்கு போயிட்டு ஏதாவது திங்ஸ் வாங்கணும். ஒரு திங்ஸ்க்கு தான் போவோம், ஆனால் வாங்கிட்டு வரும்போது ஒரு பேகே கொண்டு வருவோம். இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடு வாங்கணும், அது வாங்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணி இதெல்லாம் குறைச்சிக்கணும், இதெல்லாம் வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலவெல்லாம் நோட் பண்ணி எழுதி அப்பா அது பெரிய ப்ராசஸாக போயிட்டு இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக எல்லாமே வாங்கி செட் ஆகி உட்காந்தாச்சு அப்படின்ற மாதிரி தான் இப்போ மனசு வந்துட்டு நிறைவாக இருக்குது. சரி, இப்போ நடுவில் வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான் போயிட்டு வந்தோம். ஆனால் முன்னாடி வந்துட்டு வீடு வந்து ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் நாங்கள் பாரிஸ் போய்ட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கு இன்னர் வேறு, பாப்பாவுக்கு இன்னர் வேறு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னர் வேறு. இது மாதிரி பாரிஸில் பல்காக விற்கும் இல்லையா, ஒரு அட்டைப்பெட்டி வந்துட்டு பல்காக விற்கும், நமக்கு ரேட்டும் கம்மியாக வரும். இப்போ நம்ம கடையிலலாம் வாங்குறோம் அப்படின்னா ஒரு பீஸ்க்கு ஒரு ரேட் வரும். பட் பாரிஸில் வந்துட்டு நமக்கு பல்காக ஒரு பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா நமக்கு ரேட் கம்மியாக அப்படி கிடைக்கும். நாங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ பசங்களுக்குலாம் போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். இதுவுமே நமக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்காது இல்லையா. ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா சில வழிகள் எல்லாம் கடந்து தான் வரணும். சில எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஒன்று வேணும் அப்படின்னா ஒன்று எழுந்து தான் ஆகணும். மைண்ட் செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். மைண்ட் செட் பண்ணாமையே நான் வாங்கணும், எனக்கு வேணும், எனக்கு நடக்கும் அப்படின்னு
ஒரு பிளேமிங்காக நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. எனக்கு இந்த இயர்க்குள்ளே, எனக்கு இந்த மந்த்துக்குள்ளே, எனக்கு இந்த வாரத்தில் இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் லாங் டேர்ம் கோலு, உங்கள் ஷார்ட் டேர்ம் கோலுன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா கட்டாயம் நடக்கும். நான் எப்பவும் சொல்கிறது தான், கனவு காணுங்க, யூனிவர்சிட்டி வந்து கேளுங்க, பேசுங்க, கட்டாயம் வந்துட்டு நடத்தி கொடுப்பாங்க. நம்ம நினைக்கிறது தான் நடக்கும். இந்த இது வந்துட்டு எப்பவுமே மாற்றிக்காதீங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஓகே, நம்ம நினைக்கிறது தான் நடக்கும். இதை மாற்றிக்காதீங்க. நீங்கள் உங்கள் கனவுல, உங்கள் கற்பனையில் என்ன கொண்டு போகிறீங்களோ அதுதான் நடக்கும். நெகட்டிவாக நினச்சிங்கன்னா ஆப்வியஸாக நெகட்டிவாக தான் நடக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பாசிட்டிவாக தான் நடக்கும். ஸோ எல்லாரும் பின்னாடியும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்துட்டு எல்லார் வாழ்க்கையும் ஒரு ஹாப்பி லைஃபாக இருக்கலாம். பட் அதுக்கு பின்னாடி, அந்த பேக்ரவுண்டுக்கு பின்னாடி என்னென்னலாம் அவங்க இருந்திருக்காங்க, என்னென்னலாம் அவங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு அந்த பாதை கடந்து வந்திருக்காங்க அப்படின்றது அவங்க இருக்கிறவங்க தானே தெரியும். ஸோ பார்க்குறவங்க வந்துட்டு அந்தளவுக்கு யாருக்குமே புரியாது, தெரியாது. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே உங்ககிட்ட என்னுடைய பாசிட்டிவிட்டி மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். நெகட்டிவிட்டி கண்டிப்பாக நெகட்டிவிட்டி கிடையாது, இருந்தாலும் நான் வந்துட்டு ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்களே பாவம் ஏதோ ஒரு மனசில் வந்துட்டு வீட்டில் வெளியில் அவங்களோட சண்டை போட்டு ஒரு மாதிரி மனசு கஷ்டத்தோடு வந்துட்டு வீடியோலாம் பார்ப்பீங்க. சம்டைம்ஸ் சில பேருக்கு பார்ப்பீங்க. அதில் நான் வந்துட்டு என்னுடைய வீட்டு பிரச்சனையையும் என்னுடைய என் கண்ணக்கூட இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்னா, அதான் சொல்லுவாங்க இல்லையா, கோவில் குளம்னு போனால் அங்கே போகிற ஏதோ சொல்லுவாங்க, ஒரு டைலாக் ஒன்று வரும் தெரியுமா, ஏதோ டைலாக் ஒன்று வரும், கவலை கவலைன்னு சொல்லிட்டு அங்கே போனால் இங்கே ஒரு கவலை தலைவிச்சு ஆடுது, ஏதோ சம்திங் ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா. கொடுமைன்னு அங்கே போனால் இங்கே ஒரு கொடுமை தலைவிச்சு ஆடுது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். அதுக்கு சரியாக சொல்ல தெரியல, நீங்கள் தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அந்த மாதிரியே நீங்களே வந்து வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க, ஒரு வந்துட்டு மைண்டை மாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து நான் என்னுடைய வீட்டு கஷ்டத்தையும் குழந்தையும் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு அது அழுத்தம் தான் கொடுக்கும். ஸோ அதனால நான் எப்பவுமே அது பண்ணவே மாட்டேன். அது நடக்கும் நடக்காது, எப்பவுமே பாசிட்டிவிட்டி மட்டும்தான் நம்ம சேனலில் வரும். மேபி இந்த நெகட்டிவிட்டி வந்தாலுமே அது வந்துட்டு தேர்ட் பர்சன் யாராவது ஹர்ட் பண்ணியிருக்கலாம், அவங்கள ரிப்ளை பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரி நிறைய மோட்டிவேஷன் விளாக்லாம் நீங்கள் பார்க்கணும்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விளாக்ல பார்ப்போம். பாய்.